பதிவு இல்லாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் விரும்பாடி நாங்களும் அவைக்கு சாற்றின ஆடினார். தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறு மீது ஓங்கு பெருசனல் ஊடுகைகள் பூங்குமலை பதில் பொறிவிண்டு கண்பெடுப்ப தேங்காய் விற்கிறது சிறுத்தமணி பற்றி வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் முறை ரசுக்கள் நீங்காத செல்வமிட்டு நீங்காத செல்வமிட்டு அடியார்கள் வாழு அரங்க நகர் வாழு சடகம் தந்த நூறு வாழு கடல் சூழ்ந்த மன்னன் வாழு மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று வாழ்த்தால் கூட இசை முறைப்படி சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தால் அதை மங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா ஆதவன் கொண்டு வந்து அருள்வாரம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா விருந்தோம்பி வேளாண்மை செய்தேற்பட்டது என்று கூறால் வள்ளுவராரம். இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது ஒருவரை வரவேற்று அதற்கு வேண்டிய உதவிகளை சேர்வைக்க வேண்டாம். அது மட்டுமின்றி மறுபடிவு வைங்களும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுவது என்று விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். அந்த முறையோடு உபசரித்த நீர்வார்கள். மேலும் உண்மை பற்றிய சகல உறவும் யாம இருந்தாலும் கூட உம்முடைய அந்த நல்ல நாவினால் சொல்ல என்னுடைய செவியினால் கேட்கணும் அப்படின்னு சிறிய ஆவல் கேட்கலாமா சுவாமி? சொல்லுங்க. நாரதன் வருகையால் நல்லதே நடக்கும் என்பார்கள். தங்களை பற்றி ஞானிகளை தரிசிப்பதில் பெரிய புண்ணியங்கள் சேரும் என்பார்கள். மேலும் ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்மன் வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் மந்திரம், நிகண்டு, வியாக்கரணம், நிறுத்தம், சந்தோபிரிசுதம், சோதிடம் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 96 தத்துவங்கள் மற்றும் இதிகாசங்கள் அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் கற்றறிந்தவர், தெய்வ தூதுவராகிய தாங்கள் வருகையால் மனமகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமி. இருந்தாலும் 14 லோகம் சுற்றி வரக்கூடிய தாங்கள் இந்த குறிஞ்சிகளின் மாடி என்னை காணும் அந்த காரணத்தை அறியலாமா சுவாமி? இருந்தாலும் என்னை பற்றி அனைத்து விவரங்களும், என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே தெரியும். அனைத்து விவரங்களும் தெரிஞ்சிருந்தாலும் என் நாமல் சொல்ல வேண்டும், தாங்கள் செவியால் கேட்க வேண்டும் என்று சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனைத்து விவரங்களும் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். அறிந்ததும் அறியாததும், தெரிந்ததும் தெரியாததும், புரிந்ததும் புரியாததும் அனைத்தும் கற்றறிந்தவர் தாங்கள். அப்ப அனைத்து விவரங்களும் தெரிந்திருந்தாலும் கூட நான் சொல்லணும், அதை நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க. தெரிந்தவரை பதில் சொல்கிறேன், தெரியாவிட்டால் தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அதுக்காக எனக்கு எதுக்குமே தெரியலன்னு தாங்கள் நினைச்சிடக்கூடாது. நீங்க இப்பதான் வள்ளியம்மா மண்டகணத்தோட பேசுது, கேட்டுக்கங்க. மண்டகணம் நேரம் பணிமா பேசிவிட்டு இப்ப பாத்தீங்களா எவ்வளவு மண்டகணம்னு? இல்லப்பா, அதாவது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் கிடையாது. அதுக்காக எதுக்குமே தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஒண்ணு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு ஒண்ணு தெரியாமல இருக்கலாம். அதனாலதான் தெரியாததை நீங்க தந்த மாதிரி வந்தவன அப்பான்னு நினைச்சுதானே உங்களை வளம் வந்தேன். இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. எது தந்தை மாதிரி அப்படின்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. அடுத்து பேசுங்க. அது சரி, அப்பா மாதிரி நினைச்சுதான் வணங்கினேன். அப்ப அப்பா என்ன கேக்குறீங்களோ அதுக்கு ஒரு மக பதில் சொல்லுவேன். தெரியலன்னா தந்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால ஒண்ணு தவறு கிடையாது. என்ன கேட்கணுமே கேளுங்க. அப்படி நாரத வழிக்கு வரணும் நீங்க. சரி, நிறைய பேசணும்னு ஆசை. நானுமே இந்த அம்மா வந்து பாராட்டி பேசணும் அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அம்மா என்னோட
எடுத்த உடனே அப்படியே மேல உயர்த்துற மாதிரி உயர்த்தி ஆமா சாமி அப்படியே கீழே டொப்புன்னு கீழே போடுறது. அப்படின்னா வள்ளியம்மாவுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் அப்படி சொல்லாம சொல்லி சொல்லாம சொல்றாங்க. அப்பனா வள்ளியம்மாவுக்கு எல்லாம் தெரியுதுன்னா நாரதருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லாம சொல்லிருக்காங்க. அல்லாமன்றது கில்லாமன்றது இந்த மாதிரி சொல்றாங்க. இருக்கட்டும். ஏன்னா இப்ப வள்ளியம்மாவுக்கு எல்லாமே தெரியும்னா அப்புறம் நாரதருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். சுவாமி போக போகத்தான் தெரியும் எல்லாருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அஜித் குமார் பேரை சொன்னோம்னால கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை கூட அரண்டு போய் நிக்கும். ஏன் நீ என்ன பெரிய புள்ளிய? சரியா? ஏன்னு கேக்குறேன். கவனமா, அதாவது நின்னு பேசணும். நின்னு பேசணும் அப்படின்னாக்க என்கிட்ட பேசணும் அப்படின்னா என்ன நடந்துகிட்டே பேசுறேன், நின்னு தானே பேசுறேன். அதான் சொல்றேன். பாத்தீங்களா வள்ளியம்மா எவ்வளவு மண்டக்கணமா பேசுதுன்னு. என்கிட்ட நின்னு பேசணும்னா சரியா கவனமா என்ன பேசுறணும், என்ன பேச வர்றணும் அப்படிங்கறத முதற்கொண்டு தெரிஞ்சு பேசினா தான் பேச முடியும். சரி, இல்லாட்டி பேச முடியாது. சரி, இருந்தாலும் பேசணும்னு ஆசை இருந்தாலும் கதையின் சாராம்சத்தை முதல்ல காமிச்சிருக்கோம். ஒரு மனிதனுக்கு வந்து உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இவையே ஒரு மனிதனுக்கு முக்கியமான வாழ்வாதாரம். ஆக அப்பேற்பட்ட நாட்டை பற்றிய விவரத்தையும் தாய் தந்தை பற்றிய விவரத்தையும் அற்புதமாக தெளிவாக எடுத்து உணர்த்தினீங்க. ஆனா உங்களை பாராட்டணும் அப்படின்னு சொன்ன எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மகாவிஷ்ணுவோட மறு அம்சம் அப்படின்னு யாருன்னா அப்படின்னாக்க நாரதன் நான் தான். அப்படித்தானே? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாதரட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பு காலனி செருப்பு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க வர வருவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பாதரட்சை என்ன சொல்லக்கூடிய காலனிய கலட்டி வச்சுட்டு என்னைய வளம் வந்தீங்க. ஆமா, அது வரைக்கும் உங்களை பாராட்டுறேன். ஏன்னா பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருன்னா என்ன? அதாவது நாங்க தெய்வங்களுக்கு எப்போதுமே மரியாதை கொடுப்போம் சுவாமி. பசித்திருன்னா என்ன? பசித்திருன்னா எப்ப சாப்பாடு போட்டாலும் வயிறார சாப்பிடுங்க. அது இல்லங்க. பசித்திருன்னா அறிவு பசியோட இருக்கணும், சாப்பிடுறதுலே இரு. பசித்திருன்னா அது. தனித்திரு அப்படின்னாக்க என்ன? வீட்டுல தனியா ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு தாப்பாடு போட்டுட்டு. அது இல்லங்க. தனக்கென்று ஒரு வழியை வகுத்து வச்சுக்கிறோம். தனக்கென்று ஒரு பாணி அப்படின்னு ஒரு வழியை வகுத்து வச்சுக்கிறோம். விழித்திரு அப்படின்னா என்ன? வரிசையா நாடகம் வந்துச்சுன்னா நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிக்க கத்துக்கணும். ஆனா அதுவும் இல்லங்க. அது இல்ல. விழித்திரு அப்படின்னாக்க எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், சுதாரிப்பா இருக்கணும். அதனால விழித்திரு அப்படின்னு இந்த 3 வார்த்தைகள்ல இருந்து முதல் எழுத்தை எடுத்தோம்னா என்ன வரும்? பசித்திருக்கு பா, தனித்திருக்கு தா, விழித்திருக்கு வி, மூதை அந்த 3ஐயும் சேர்த்தோம்னா என்ன வரும்? பதவின்னு வரும். இப்ப இந்த இடத்துக்கு தலைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியில இருக்கீங்க நீங்க. ஆக பதவின்னு ஒண்ணு இருந்தா மட்டும் போதுமா? என்ன வேணும்? பதவின்னு மட்டும் இருந்தா போதாது, துணிவும் வேணும். இருக்கு. பணிவு முதல்ல வேணும். பணிவும் இருக்கு, துணிவும் என்கிட்ட இருக்கு. அதனாலதான் அதாவது தலைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு என்னைய வந்து அந்த காலனியை வந்து கழட்டி. ஆனா காலனிக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பெல்லாம் உண்டு இருக்கு. கரூர் மாவட்டத்துல தாந்தோன்றி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரு.
செருப்பை அந்த காணிக்கை. ஊர்ல ம். செருப்பை மட்டும் தான் காணிக்கையா கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? பெருமாளுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கு ரெட்டை செருப்பு இல்ல, ஒத்த ஒரு செருப்பு செருப்பு தான். மட்டும்தான். ஒரு செருப்பு தான் கொடுக்குறாங்க. ம். அதே போல நெடுமுடி கைலாசநாதர் கோயில்ல இன்னைக்கு வந்து திரு அடி பூஜை, அதான் திருவடி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ம். திருவடி பூஜை அப்படின்னு. அது மட்டுமா, வைணவ கோயிலுக்கு போனோம்னாக்க தலையில ஒண்ணு வைப்பா தெரியுமா? அது என்ன தெரியுமா? என்ன? சடாரி. சடாரி அப்படின்னா என்ன? ஆமா. சடாரின்னா கும்பம் மாதிரி இருக்கும். கும்பம் மாதிரி இருக்க தலையில வைப்பாங்க. அதான் தலையில வைப்பாங்க. ஆமா. அத தலையில வச்சு இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் இப்படி ஒத்து வைப்பாங்க, எல்லாத்துக்குமே வைப்பாங்க. எல்லாருக்கும் வைப்பாங்க. ஆமா. அதுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? ம். நம்ம ஆள்கிறவர் யாரு? காக்கக்கூடிய கடவுள் யாருமா? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தானே? ஆமா. அதான் நம்மை ஆளுகிறவர் யாருன்னா அப்படியே நிக்கிறிய ஜல மாதிரி. நீங்க என்ன சொல்ல வரியா அப்படிங்கறத நான் கவனிக்கிறோமா இல்லையா? சரி சொல்லுங்க. எப்போதுமே யார் என் பக்கத்துல இருந்து பேசினாலுமே ம். என்ன பேச போறாங்க ம். முகத்தை பார்த்தோம்னாக்க, அதாவது ம். அகத்தோட அழகு முகத்துல தெரியும் பாருங்க. முகத்துல தெரியும். நான் அப்படி பார்த்தோம்னாலே போதும், ஏன் நீங்க என்ன பேச வரீங்க அப்படிங்கறத முதல்ல நான் கண்டுபிடிச்சு போடுவேன். வரியா? அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சு போடுவேன். ம். அதனாலதான் இன்னும் முகத்தை பார்க்கல, இன்னும் பார்க்கல. பாருங்க, இல்ல பார்த்துட்டு அப்புறம் தொடங்க. சரி இருக்கட்டும். ஆக இதுக்கா புரியல? புளிக்கு பிறகு அப்புறம் நகம் இல்லாம போயிருமா? இல்லம்மா, அப்பன் பேரு என்னம்மா இருக்கு? இதுல என்ன இருக்கு? எங்க அப்பா காளி வந்தோடனே அவன் தம்பியே சொல்லிட்டான், காளியை போய் காளி இருக்கட்டே. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படின்னு இருக்கட்டேன். ஆனா புலிக்கு எத்தனை நகை இருக்கு அப்படிங்கறது உண்டு. புலிக்குட்டிக்கு வந்து ஒரு நகம் கம்மியா கூட இருக்கலாம், வாய்ப்பு உண்டாலே பிடிக்காத. பார்த்து பேசுங்க, பறி விட்டாலும் பறி விட்டுருவாரு சாமி. புலிக்கு வந்து நகை இருக்கு, ஆனா புலிக்குட்டிக்கு வந்து ஒரு நகை கம்மியா கூட இருக்கலாமா இல்லையா? இருக்கலாம், குறைவா கூட இருக்கலாம். அந்த புலிக்கு கள்ள தொடர்பு இருந்துச்சுன்னா இருக்கலாம். நான் எங்க அப்பா பேசிக்கிருக்கேன். ஐயோ அப்படியா? மன்னிக்க. ஐயோ அப்படிங்கிறது வந்து யமதர்மனோட மனைவி. அதையும் பேசல. சரி, ஆக இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, என்ன சொல்லு, நல்ல கேள்வியா கேளுங்க. ஒரு கேள்வியோட வள்ளியம்மா அப்படியே நிக்கணும். சரி, எதற்காக வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தணி செந்தனை. கருந்தணி யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தணி எங்களுக்கு, செந்தனை முருகனுக்கு. காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட மாட்டாங்க. ஆமா. ஒரு ஊர்ல வந்து வெளிப்புறமாக தோரணம் கட்டம்னா அந்த ஊர்ல ஏதோ ஒரு கோவில்ல வந்து திருவிழா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே ஒரு வீட்டு வாசல்ல வந்து தோரணம் கட்டணும்னாக்க ஏதோ ஒரு காது குத்தா கல்யாணமா ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கறது அர்த்தம். சரியா? இப்ப நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சொன்னீங்க? கருந்தனையை நீங்க வச்சுக்கிட்டு செந்தனையை மட்டும் வரிவனுக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்குறீங்க, என்ன காரணம்? ஐயோ அப்பா, அதாவது செந்தனை எதற்காக முருகனுக்கு அதாவது படைக்கிறோம் அப்படின்னா, அவரு சூடா இருக்காருல்ல, கோபமா இருக்காரு. 6 தீப்பொறிகள்ல இருந்து பிறந்து வந்தவர். அப்ப கோபமா இருக்கும் போது அவர் வெப்பத்தை தணிப்பதற்காகத்தான் இந்த செந்தனையை நாங்க படைக்கிறோம். அப்ப முருகனோட சூட்டை தணிக்கிறதுக்கு நீங்க வந்து அப்படிதான் வச்சுக்காங்களே, பெரிய விளக்கமா கேட்டு விட்டாரு. அப்படிதான் வச்சுக்காங்களே, அப்படிதான் வச்சுக்கோங்க. அதான உண்மை. என்ன? சரி இருக்கட்டும். சரி, 6 தீப்பொறி சிவபெருமானோட நெற்றிக்கல்ல இருந்து தோன்றியவர் தான் யாரு? முருகப்பெருமான். ஆமா. 6 தீப்பொறியாக வந்தாரு, வெளியில வந்தாரு. வெளியில வந்து எங்க விழுந்தாரு? அந்த 6 தீப்பொறி எங்க விழுந்துச்சு? சரவண பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய தடாகத்துல விழுந்துச்சு. சாமி சொல்லுங்க, கேட்டீங்கல்ல, சொல்லுவோம்ல, ஏன் அவசரப்படுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. 6 தீப்பொறிகளை பதில சொன்னீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. ஏன் மாட்டிக்கிறீங்க? ஏன் மாட்டிக்கிறோம்னு கேக்குறேன். அதுக்குதான் நான் சொல்லிக்கிறேன். சரி சொல்லுங்க, நம்ம பாப்போம். அது என்ன சாமி கேக்குறத கேட்டு போடுறீங்க, அப்புறம் சொன்னா மாட்டிக்கணும். அப்படி என்னதான் கேட்டு போடுவீங்க? என்னதான் உங்களுக்கு அப்படி தெரியும்? இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. இது ஒண்ணுமே தெரியாம வந்து நின்னுகிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்கள்ட்ட வச்சுக்க அந்த உங்க மிரட்டல் உருட்டல்லாம். இப்பவும் நான் சொல்றேன். என்ன என்ன சொல்றீங்க? என்கிட்ட நின்னு பேச நிறுத்துங்க சாமி, இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? என்ன பேச சொல்றீங்க? இருங்க சாமி, நிறுத்துங்க. 6 தீப்பொறிகள் இருந்து வந்தவங்க, அது எதனால என்னன்னு சொல்றதுக்குள்ள சொன்னா மாட்டிக்குவேன், சொன்னா மாட்டிக்குவேன் மிரட்டு இருக்கீங்களா? இல்ல கேக்குறேன். நீ எப்படியும் இந்த கதையை சொல்லுவீங்க, சொன்னாலும் அதுக்குள்ளே இடையில மாட்டிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்றேன்.
சரியா? சரி சொல்லுங்க. இப்பவும் நான் சொல்றேன் என்கிட்ட நின்னு பேசுறப்ப ரொம்ப கவனமா நின்னு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது நீங்க சொன்னது போல அறிவாளி இல்லமா அறிவாளி அல்ல, ஆமா முட்டாளனா முட்டாளம் இல்ல, இல்ல எல்லாரும் தெரிந்தவர்களும் யாரும் இல்ல, எதுவும் தெரியாதவனும் எவனும் இல்ல. சும்மாவா சொல்லியிருக்காங்க? கற்றது கையில்தான் கல்லாதது உலகளவு உற்ற களிமடிந்த ஓதுகிறாய் மெத்த வெறும் பத்தையும் கூற வேண்டும் புலவர் எறும்பும் தன் கையில் எஞ்சன் அப்படின்னு இருக்க. அப்ப கற்றது கைமண் அளவு அப்படின்னா கற்றது கைமண் அளவுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த காலத்துல உள்ள படிப்பெல்லாம் எப்படி தெரியுமாங்க? வயசானவங்க எல்லாம் இந்த ஒரு முடி மண்ணை அள்ளிட்டு போவாங்களாம். இந்த ஆலமரத்தடியில ஒரு முனிவர் பாடம் சொல்லி தருவாங்க. அப்ப அந்த மண்ணை கொண்டு போய் பரவிட்டு முதல் ரெண்டாவது ஆகணும். அப்ப கற்றது கைமண் அளவு நம்ம கை ஒரு முடி மண்ணுக்குள்ளதான் இருக்கு. கல்லாதது உலகளவு அப்படின்னா நம்ம எவ்வளவோ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன் இப்ப எடுத்துக்கங்களேன், உங்க அம்மா கலைவாணி கூட என்ன படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கே எல்லாமே தெரியும், இருந்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இன்னும் படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குல்ல. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும் அப்படி இல்லாம இப்படி நீங்க சொல்லக்கூடாதா? இல்ல கேக்குறேன், மிரட்டுறியா? மாட்டிக்குவேன் இந்த கதையை சொல்ல வந்து இல்ல. முருகப்பெருமான் வந்து யாருனால அவதரிக்கப்பட்டாரு? என்னாலதான் தெரியும். காரணம் நான் தான். என்னாலதான், ஏன்னா சூரபுரோட ஆணவத்தை அழிப்பதற்காக மட்டும்தான் அவதரிக்கப்பட்டார். யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் தோன்றியதற்கு காரணம் நான் தான். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்த கதை இப்ப ஒண்ணு கேக்குறேன். 6 தீப்பொறிகளை எரிந்து வந்து எதுல விழுந்தாங்க? சரவண பொய்கள் விழுந்தாங்க. சரவண பொய்கள் எதுக்கு விழுந்தாங்க? என்ன காரணத்தினால விழுந்தாங்க? எங்க நீங்க அதுக்கு விளக்கத்தை சொல்லிவிடுங்க பாப்பா. என்ன கேக்குறீங்க? அப்ரகேந்தி, மெகேந்தி, உத்தரகேந்தி, அம்பா, துலா, நிதாத்தனி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 கார்த்திகை பெண்கள். என்ன உங்ககிட்ட என்ன என்னன்னு கேக்குறேன். என்ன என்கிட்ட வேணா நீங்க கார்த்திகை பெண்கள் என்ன சாப விமோச்சனம் பெறணும். அதுக்கு முருகப்பெருமானாலதான் பால் கொடுக்கணும். முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு வந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு. சரவண பொய்யில விழுந்தோம்னு சொல்றீங்களே, மாட்டுவீங்க எதுக்காக சொன்ன தெரியுமா? எதுக்கு? சரவண பொய், அதாவது தீக்குச்சியை கொளுத்தி ஒரு தண்ணிக்குள்ள போட்டோம்னா என்ன ஆகும்? அணைஞ்சு போயிருமா இல்லையா? ஆக தீப்பொறியாக வந்தது சரவண பொய்யாகப்பட்ட அந்த தண்ணீர்ல விழுந்துச்சுன்னா அது அணைஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப எதுல விழுந்துச்சு? அதெல்லாம் தெய்வத்தோட வலிமை தான். இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. எங்க விழுந்துச்சு அப்படின்னாக்க இவ்வளவு விவரமா விளக்கமா கேக்குறீங்களே, அது மட்டும் ஏன் அணையிலன்னு மட்டும் நீங்க சொல்லி கொடுங்க பாப்போம். ஒண்ணும் இல்ல, தாமரை இதழா இருந்தாலும் சரி, தாமரை இலையா இருந்தாலும் சரி. ஐயா, தாமரை இதழ் இருக்குல்ல, இதழ் என்ன தெரியுமில்ல? ஐயாவுக்கு தெரியாம இருக்கு. இதழ் தெரியாம இருக்குமா? தாமரை இதழ்ல தண்ணிய ஊற்றோம்னா தண்ணி நிக்குமா? நிக்காது. தாமரை இலை இருக்குல்ல, இலை, தாமரை இலையில தண்ணி நிக்குமா? அது நிக்காது, ஓடி போயிரு. அதனாலதான் தண்ணிக்குள்ள விழுகாம 6 தாமரை மலர் மேல வாழும் வீடு தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? அந்த தெய்வம் இருப்பது எங்கே?
பெருங்கடல் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவது அன்புரை கல்லும் இங்கொரு கல்லும் ஆலய வழிபாடில்லை அங்கொரு கல்லும் இங்கொரு கல்லும் ஆலய வழிபாடில்லை உனது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே அந்த தெய்வம் இருப்பது இங்கே பொறுப்பிலே இருந்து தென்னன்புகளில கிடந்து சங்க திருப்பில இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த விதை நெருப்பில் நின்று கற்றோர் நினைவில் நடந்துறன மறுப்பில் நின்ற பாவை என் மருங்கில் வளர்கின்றாள் செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர் பெருமக்களின் வழியில் தோன்றிய பெரியோர்களே தாய்மார்களே நாடக கலா ரசிக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமின்றி அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் நான் நாடகத்தை அமைப்பதற்கு வாய்ப்பளித்த வெளிநாடுகளில் வாழக்கூடிய அன்புள்ளத்திற்கும் உள்ளூர்களில் வாழக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நான் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான முறையில் ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் திருப்பணவாசலை சேர்ந்த ஸ்டார் மூர்த்தி ராஜா அவர்களுக்கும் பொன்னான வேலையிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு அற்புதமான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரர் வைகை மீடியா உரிமையாளர் சுதாகர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது நம்மை பெற்ற தாய் தந்தையர் தான். அந்த வகையிலே தாயை வணங்கி விட்டாலும் கூட இறைவன் ஒவ்வொன்றையும் எனக்காகத்தான் கொடுத்து வைத்திருக்கிறான என்று எண்ணி பார்த்தால் உலகம் இருந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் இருந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக
தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அம்மையப்பன் உலகம் என்று இந்த உலகிற்கு உதவுத்தவன் எவன் அண்ணன் ஐங்கரத்தான். ஐங்கரத்தானின் தமையனாகிய ஆறுமுகத்தான். நான்முகத்தானின் மகன் நாரத மகரிஷின் நல்லதொரு வாசகத்தை கேட்டு வேலனாக இருந்தனன். வேடனாக உருமாறி அற்புதமான இடத்திற்கு வந்துவிட்டேன். இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு வாழக்கூடிய மக்களை வைத்து இடத்திற்கு பெருமையா அல்லது இடத்தை வைத்து மக்களுக்கு பெருமை என்று எண்ணி பார்த்தால் இங்கு வாழக்கூடிய மக்களை வைத்துத்தான் இந்த இடத்திற்கே பெருமை என்ற வகையிலே தன் மட்டுமின்றி தன் பின்வரும் சந்ததிகளையும் எவ்வாறெல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்த்து வருகின்றார்கள் என்ற நிலையில் பார்க்க போனால் நல்ல நல்ல நிலம் பார்த்துவீங்க. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனந்தனிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்னும் நிலங்களிலே இதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். கண்ணியக்கும் காளையக்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்புரிலை தவறாம காதல் பயிர் வளர்த்து. கண்ணியக்கும் காளையக்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்புரிலை தவறாம காதல் பயிர் வளர்த்து. அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை கொடுத்து பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து பெற்ற திருநாட்டிலே கட்டுதலை விதைக்கணும். கட்டுதலை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். முழுதும் மனிதர் குல பண்புதனை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து. முழுதும் மனிதர் குல பண்புதனை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து. போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர் வளர தினமும் தேகமதை வளர்த்து. இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப்பயிர் வளர்க்கணும். நீர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் இதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனந்தனிலே நாணயத்தை வளர்க்கணும். என்று நாணயத்தை வளர்க்கணும். என்று நாணயத்தை வளர்க்கணும். அற்புதமான இடம். நன்றி நன்றி. கைதட்டிய உங்கள் ஒருவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அங்கும் ஒருவர் இருக்கிறார். அந்த அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாம் சும்மா கை தட்டுங்கட்டா, ஒண்ணும் செய்யாதுட்டா. ஆமா ஆமா, நல்லா இருந்தா தட்டுங்க, இல்லைன்னா சும்மா கழட்டு எறிங்க. நான் பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி
நல்ல பாட்டா இருந்தா கேளுங்க. நல்லா இல்லைன்னா சும்மா கல் தெரியும் அங்க இருந்து வராதாங்க. அந்த கல் எடுத்து நான் வீடு கட்டி விடுவேன். படிச்சவன் பாட்டை கிடைச்சா எழுதுன ஏட்டா கிடைச்சானே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. நல்லா இருந்தா கை தட்டுங்க. என்னப்பு சேர் எடுத்துறீங்க. நல்லா ஆக்கம் பொங்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 நிலங்களிலே ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்த இடம். கண்டிப்பா நம்ம எல்லாம் வந்திருக்கோம்னா நீங்க எல்லாம் மேடை ஏத்தி அழகு பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதிலும் குறிப்பாக அந்த வெளிநாடுகளில் வாழ்கின்ற அந்த இளைஞர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த நாடகத்தை அமைக்கிறதுக்கு அவங்க தான் முக்கிய காரணம். ஒரு சில கால தாமதம், அதுக்காக நீங்க கொஞ்சம் மன்னிச்சுக்கிறேன். அந்த நேரத்துல எல்லாரும் சூடா இருப்பிய மன்னிப்பு கேட்க முடியாதுன்றதுனாலதான் கொஞ்சம் தாமதமா கேட்கிறேன். ஏன்னா திக்கிறதுக்கு ஒரு ஆளா இருந்து வர்றேன். ஒருத்தர் மணப்பாறையில இருந்து வர்றாரு, புதுக்கோட்டையில இருந்து வர்றாரு, நான்லாம் விளாத்தியூர்ல இருந்து வர்றேன். அந்த எல்லாம் இங்க வந்து ராம்நாட்ல இருந்து வர்றாரு. அந்த மைக்கையும் இழுத்துக்கிட்டு ரொம்ப பாவம் தான். அற்புதமான இடம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 நிலங்களே மிகவும் அற்புதமான இடம் குறிஞ்சிடம். நிலத்தை பார்க்கின்ற பொழுது மலையிலிருந்து தோன்றி வரும் அருவிகளும் அதிலும் 2 மடங்கு வளமட பூத்து குலுங்கும் காயா ஒன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் அந்தி சாயும் நேரத்தில் அகல் விளக்கு போல் காட்சி தரும் அள்ளி மலர் கூட்டங்களும் அதற்கிடையே ஓம்காரம் போல் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும் பறவையினங்களும் வண்டினங்களும் மயில்களும் மட்டங்களும் அன்னங்களும் தரக்கலாம். என்ன அழகு இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானாலும் வர்ணிக்கலாம். இப்பேற்பட்ட தன்மை இடத்திலே அந்த பொன்மாங்குயில் எவ்வாறு சிக்கனமாக பண்பாடுது. பொன்மாங்குயில் சிங்காரமாய், பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுது சங்கீதக்காரன் என்ற காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுது. தெரிவித்தாரே நாரத மகாமுனிவர். இங்குதான் வள்ளி இருப்பதாக, வள்ளி இருப்பதற்கு அடையாளமாக ஏதாவது சத்தம் கேட்கிறது என்று பார்க்கலாம். என்ன ஒரு அற்புதமான கானம். இந்த கானத்தை பாடிக்கொண்டிருப்பவள் சாதாரணப்பட்ட பெண்மணியாக இருக்க வாய்ப்பே இல்லை. குலர் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பதற்கெனங்க கூவாமல் கூவை கொண்டிருக்கின்றால், பாடாமல் பாடிக்கொண்டிருக்கின்றால். இப்பேற்பட்ட பெண்மகளில் சாரீரமே இப்படி இருக்கிறது என்றால் சாரீரத்தை தரக்கூடிய சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று வர்ணிக்கலாம் என்றால் 1000 நாவு படைத்த அந்த ஆதிசேடனாலும் முடியாது என்ற காரணத்தினாலே ஒரு நாவை வைத்துக் கொண்டு நாமும் நம்மால் இயன்றவரை
முயற்சி செய்து பார்ப்போம் என்ற காரணத்தினாலே நேயர் விருப்பமாக நிலவு பெண்ணை நிலவு ஒரு பின்னாகி நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற புலோ நீந்துகின்ற புலோ நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குடலோ நீந்துகின்ற குடலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாநிலமும் மேனிலமும் மயங்குகின்ற விழியோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பார்வை ஒரு கனையாக ஒரு வில்லாதே பார்வை ஒரு கனையாக பருவம் ஒரு களமாக போதொடுக்க பிறந்தவளோ குறுநகையில் வண்ணத்தில் குளிர்மையிருந்த கள்ளத்தில் குறுநகையின் வண்ணத்தில் குளிர்மையிருந்த கள்ளத்தில் தேங்குவதை நான் குலைக்கிறேன் கொடுப்பதெல்லாம் இவள் தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவளமென விரல் நகமும் பசுந்தளி போல் வளைக்கரமும் அவளவென விருந்தகமே பசுந்தளி தேக்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்குடியோ ஆங்கடலின் கண்ணாக நீர்களுக்கு அமைந்தவரோ கடலின் சங்காக மீன்களுக்கு அமைந்தவளோ யாழிசையில் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவள் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செந்தலையில் ஒளியெடுத்து சந்தனத்தில் உயிர் கொடுத்து உன் தகத்தில் வாக்கு வைத்து உடலை என்னவென்றே மணவாளை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மணவாளை துணை இருக்கே மச்சம் ஒன்று அதில் இருக்கே படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்று அழகி என்பேன் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ கார்குழல் அலைகூடும் வெண்பட்டால் அலைக மூடும் பண்பட்டாம் இல்லத்தாம்புகள் பக்குவம் அறியாதவள் பச்சை நிறத்தழகி பாங்கான பேச்சழகி பிச்சை சொல்லழகி இங்கீத நடையழகி கச்சை மாரழகி கனிவான முகத்தழகி அச்சம் தீட்டுருவே என்னருகில் வந்தால் என்ன இந்த சின்னவளி முன்னழகும் பின்னழகும் நடையழகும் உடையழகும் உடையவளை காணும் பொழுது மேலும் வர்ணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரித்துக் கொண்டு போகிறது என்ற காரணத்தினாலே ஒரு கீதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஆமா மானூரை சேர்ந்த மறைந்த மாமேதை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ராஜ நடிகர் அண்ணன் விஜயராமண்ணன் அவர்களின் நினைவாக அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கண்ணில் வந்தால்
கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண்கள் நினைவாக கண்கள் நான்கும் மயங்குமா பெண்ணின் நினைவாக இந்த பெண்ணின் நினைவாக அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக மோக கவிதைக்கு முன்னுரை தீட்டிடும் நாத சலங்கைகள் கண்டு மதம் கண்டு மதம் கண்டு கவிதைக்கு முன்னுரை தீட்டிடும் நாத சலங்கைகள் கண்டு மதம் கண்டு மதம் கண்டு அந்த முகத்தில் மாணிக்க முகத்தி வந்தது போல் கஞ்சமடையும் தம்மை மறைக்கவும் வாழுது உள்ளங்கள் என்று கற்பகச்சோலை கண்ணில் வாழ்ந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நீருண்ட மேகத்தில் ஊர்வலம் போல் வந்து சீர்தல் பூந்தலை கண்டு மல்ல கண்டு மண்டம் கண்டு நீருண்ட மேகத்தில் ஊர்வலம் போல் வந்து சீர்தல் பூந்தலை கண்டு மலர் கண்டு மனம் கண்டு முத்துமதி தோல் ரத்தின பல்லுக்கு வந்தது போல் வந்து நின்று நஞ்சமடையும் தம்மை மறக்கவும் வாழிது உள்ளங்கள் என்று கற்பகச்சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக 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 பெண்மகளே யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார் யாக்கானம் சில வேடரை புனையார் குணத்தில் வந்து தேடுகிறேன் யாக்கானம் சில வேடரை புனையார் குணத்தில் வந்து தேடுகிறேன் கண்ட வாளுக்கு கால் உண்ட கையுண்ட வாளுக்கு கால் உண்ட கையில யாக்கானத்துல வேடரை குணத்தில் வந்து தேடுகிறேன் மாத தேடி வந்தவர் மாமுல சிங்கம் ஐயா மத்த வந்தாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு சொன்னாரு இங்கு சிறந்த முறையில் கழக பிரிகிறாக நடித்த சக்திவேல் அவர்களுக்கு அஜித் அவர்களுக்கு கிராம சார்பாக மலர் மாலை அணிக்கப்படுகிறது. ஹலோ காலதாமதமாக வந்தாலும் நமது ஊர் அருகாமையில் இருக்கும் மேலப்பட்டை சேர்ந்த காளிமுத்து புதல்வமாகிய அஜித் குமார் அவர்களுக்கு மாங்குடி யாதவர் சார்பாகவும் ஸ்ரீதேவி பூதேவி சுந்தரராஜ பெருமாள் சீரோடு சிறப்பாக நாடகத்தை நடத்தி கொடுத்ததற்காக இந்த மலர் மாலை மாணிக்க மாலை அணிவிக்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் மாலை அணிவிக்க இருக்கக்கூடியவும் மற்றும் எனக்கு மலர் மாலை அணிவித்த
புகழாரம் சுற்றிய விழா கமிட்டியாளர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர்கள் மற்றும் நாடகத்தை அமைத்த பண்பு உள்ளத்திற்கும் என சார்பும் நான் சார்ந்த கலைக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ந்து பிரிய வரைவில் நன்றி வணக்கம். அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. ஆனா பாருங்க, உங்க வரவேற்புல ஒரு குற்றம் இருக்குங்க. எங்க வரவேற்புல நீங்க ஒட்டகல்ல தனித்தனியா ஆடுறீங்களா? என்ன அப்படி வாங்குற காசுக்கு வஞ்சகம் இல்லாம உழைங்க. நாங்க விடிய விடிய ஆடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க தானே புதுசா இருக்கிறீங்க. புதுசா இருக்கிறீங்கல்ல, நீங்க ரெண்டு குத்து குத்துக்கோ. சரி, நான் குத்துறதுக்கு இருக்கட்டும். எனக்கு ஒரு சந்தேகம், எல்லாரும் பூதி ஆயிருவீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அதை விட்டுருங்க. வாங்க. அதை விட எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்ன சந்தேகம் கேளுங்க. நாரதருக்கு மாலை ஓட்டியே ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரி, நாரதர் பல்சர் வண்டி கொண்டாந்துருக்கிறாரு. அவர் மேடை நிற்கும் போதே மைக்கு எட்டுல இப்படி இறக்கி வச்சு பேசுறாரு. இதுல கால் எட்டுலயே என்னத்த பண்ண போறாரு? போனதுக்கு அப்புறம் இந்த சந்தேகம் வரலாமா உங்களுக்கு? இருக்கும் போதே வந்துருந்துச்சுன்னா காமிச்சிருப்பாரு. வண்டி எப்படி தாக்கில போவாரு? சரி, அது இருக்கட்டும். இது யாரு? இது ஏழா ஏழு வாலு. அப்ப ஏழு எங்க? உங்களுக்கு என்ன காலு? என்ன யாருங்க நீங்க? பேசி வச்சு இந்த மாதிரி யாருங்க நீங்க? பேசி வச்சுக்கிட்டோம்ல. இங்க வாங்க. என்ன பேசி வச்சுக்கிட்டோம்ல? பேசி வச்சுக்கிட்டேன். ஏன்னா கண்ணு மூடி வச்சுன்னா முதல்ல பேசிட்டோம்ல. மொத்தமா வரும்போதே தெரிஞ்சுக்க வேணாமா? அவங்க வேலை கரெக்டா புடிச்சுக்கணும்னே. ஆமா, ஏழை வர சொல்லுங்க. ஆமா, காலெல்லாம் யாரு வர சொல்லுங்க. தங்கச்சி, நீ ஏதாச்சும் நீ வர தங்கச்சி. இன்னைக்கு வந்து கணக்கு எடுக்கிற நாள். கணக்கு எடுக்கிற நாள். கணக்கு பண்ணினியா? கணக்கு பண்ணியா? இல்ல சும்மா தான் வரதே தெரியுறியா? அண்ணே கணக்கு பண்ணியா இல்லையா? அண்ணே கணக்கு பண்ணடா. அண்ணே ஒண்ணு சொல்லுடு வாய் தரது. அண்ணே ஒண்ணு நீ சொல்லு வாய் தரது. அண்ணே நீங்க நான் மூணு. என்ன மூணு? ஹீல்ஸ் வச்சுக்க. மேலும் பொம்பளை பிள்ளை போடுற மாதிரி ஹீல்ஸ் வச்சுக்கிறேன். எப்படி கேட்டேன் போடா பெரிய ஏத்துக்கிட்டியா? போச்சு என்ன அண்ணே என்ன ஒண்ணு கூடுது? என்ன ஒண்ணு கூடுது? அது இந்த குறுக்க அங்கிட்டு வந்ததுனால கூடுது. வந்ததுனால கூடுது. என்ன வந்தது? வந்ததுனால என்ன வந்தது? அது வந்தது. என்ன வந்தது? என்ன வந்தது? எனக்கு சொந்தமானது. அது என்ன சொந்தமானது? அது என்னது? அட ஒண்ணுதே. என்ன அதுப்பா? அது என்னப்பா? ஏய், எனக்கு போற வள்ளி திருமண நேரத்துல ஒரு சந்தேகம் காலையில இங்கக்குள்ளவே இருக்கிறீங்க ரெண்டு பேரு. நாங்க இடையில நாங்க ரெண்டு பேரும் அண்ணே அவர் எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு வந்தாரு? பெரிய வீட்டுல டிவி வாங்கி குடிக்க. டிவி வாங்கி குடிக்க? குடிக்க என்ன பிடிக்கணும்?
எது? அதத்தான். வேற எது பொருள் இல்லையா அதுக்கு பேர் இல்லையா ஆமா குட்டியா. மானு மான் குட்டியா. மான்குடியை தேடி வந்தாரா அவர் தேடி வந்தவன் நீங்க 2 பேரும் பாத்தீங்களா நானும் பார்க்கல வாங்கின போலாம் அண்ணே வீடு நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் பண்ண தேடும் தெரியுமா அவன் தங்கச்சி என்ன சொல்லுது நீ இருக்குது எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு நீ உள்ளங்க போன்னு சொல்லுது அதனால நீ மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புங்க நல்ல வளர்ப்பு ஒரு நன்றி சொல்லுங்க 2 பேரும் நெல்லிப்பழம் யாரு வந்தாலும் என்னண்ணே நீ என்ன பார்த்துதான் பயந்துகிட்டு ஓடுறாங்க ஒண்ணும் இல்ல பயப்படாதங்கிற அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிற வேற ஒண்ணும் இல்லடா ம் ஆரம்பத்துல குட்டியான ஒருத்தரை பார்த்தேன் ஆமா ஒரு கொஞ்சம் நெட்டியான அங்க அதை விட இங்க பெருசா போடும் குட்டைக்கும் பயப்படுறதில்ல எதுக்குமே பயப்படுறதில்ல நீ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை சொல்லிட்டு போட இதுவரை எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றாட்டார நாடக பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக பொதுமக்களும் நன்றி நன்றி வணக்கம். நன்றி சொல்லிட்டீங்களா போயிட்டு வாங்க ஓடத்துலக்கல் போறக்கு 1 2 பாலம் கட்டி இந்தா ஏ அச்சுக்கு ஏ ஓடத்துலக்கல் போறக்கு 1 2 பாலம் கட்டி ஏ குத்துராண்டி சட்டி பைய குத்துராண்டி ஏ வாயை முடிக்கிச்சு அடுத்தாட்டி ட்ரை பண்ணு வாசம் முடிஞ்சிருச்சா உட்கார்ந்து குத்தல ஏ போடு அண்ணே நீ முதல்ல இப்ப ரொம்ப தெளிவாயிட்டேன் எல்லா விஷயத்திலுமே போயிட்டு வாங்கண்ணே இருக்கிற இடத்தை பொறுத்து தானே இதை விட யார் மோசமா சொன்னது வாய்ப்பு இல்ல போங்க எப்பதானே போவ நீங்க பாருங்கள் வேறு வேறு வணக்கம் பண்டாரை வாழ வைக்கும் வண்டமிழ்நாட்டு செந்தமிழ்நாட்டு தமிழச்சி சிறப்பான முறையில தங்களை வரவேற்கிறேன். அதாவது அண்ணன் தோழி சொன்னாங்க மான தேடி வந்ததாக மானிங்க இல்ல அவர் போக சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னேன். இனத்தவர் என்ற முறையில நேர்ல பார்த்து சந்திச்சு சொல்லுவது தானே முறை. அப்ப நீங்க தேடி வந்தது மாடுதானா என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்க எங்க இருந்து வர்றீங்க விளக்கமா எடுத்து சொல்லுங்க. அகிலம் சந்திரமும் அலங்குளிர் வளங்குளிக்கும் புண்ணையும் பார்க்கும் தேக்கும் தேரனை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமை என்று இருமாப்பு கொண்டிருக்கும் மலைநட மகளே எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்னும் ஐவலத்துடைய செந்தமிழ் வானில் சிறகத்து பிறகு முறிஞ்சில கொற்றவன் பெற்ற குலக்கூடிய வாழ்கனி வளர்கனின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளி மாதை வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ்நாட்டில் வந்திருப்பவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறிய முன்னேறி வாருங்கள் வேடுவரே அற்புதமான வரவேற்புக்கு நன்றி. அதாவது பகையாளியா இருந்துட்டாலும் வீடு தேடி வந்தா வாங்கன்னு ஒரு தம்பு தண்ணி மோந்து கொடுக்கணும். அதுதான் தமிழருடைய பண்பாடு. வாங்க உட்காருங்க இதை சாப்பிடுங்க தண்ணி ஆமா அதுலயே இருங்க நீங்க தண்ணி போடுறது வரவேற்புக்கு நன்றி கூறி கந்தவரன் கூறும் கருத்து என்னவென்று கேட்டால் காவிய போலுண்ட கழுமாமலைக்கு சொந்தக்காரன் தந்த பேர் அந்த தாயார் அண்ணா என்ன வேணா என்னதான் வேணுமா வாங்கினே மானத்தை வாங்குறீங்க வந்து தந்தை பேர் அந்த தாயார் பேர் பந்து விடுச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கின்ற அளவில் நீலமணி விடான்
அம்மான் எனக்கு இந்த 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டி நான் ஏற்ற படைத்தலைமைக்கு மனமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டி மறைவென்கிற விருப்பம். நானும் வந்தேன். குட்டியும் வந்தது. குட்டி மண்ணை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, என்ன கண்டது மறைந்து கொண்டது. மறைந்து ஒன்றை எட்டி பிடிக்க முற்படும் பொழுது உங்களது கெட்டிக்கார அண்ணன் கறிக்கடை சிங்கம் தடுத்து நிறுத்தி விட்டார். கறிக்கடை சிங்கம் என்னவென்று கேட்டு இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கின்றார், கேட்டு பிடிங்கள் என்று தெரிவித்தார். ஆகவே தலைவியான தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்தறிந்து கந்தவனின் தேடி வந்தது இந்த மான் குட்டி தான் என்பதை உணர்ந்து அதை பிடிப்பதற்கு வழி செய்ய வேண்டுமா? என் மான் எப்பேற்பட்ட மான் என்ற மானுக்குண்டான சிறப்பை கூறுகிறேன். பின்பு மானான அதுக்குள்ளே குண்டாயிருச்சு. மானு குண்டான உண்டான என் மான் என் மான் என் மான் என் மான் ஒப்புதல் தருவாயம்மா, சம்மதம் தருவாயம்மா. அழைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே கொடை கொடுத்தனை தன் புகழ் நிலை தோன்றவே. படைத்தனை பிரம்மதேவன் எனக்காகவே கொடை கொடுத்தனை தன் புகழ் நிலை தோன்றவே. படைத்தாலும் எழுந்தாலும் மான் என்னவே, படைத்தாலும் என்னவே, படைத்தாலும் எழுந்தாலும் மான் என்னவே. இதை பிடிக்காமல் மாட்டேன் இழந்தவே. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்தழைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்தழைத்த திருவருளே. நல்லூர் உறையும் அருள் கடலே, நல்லூர் உறையும் அருள் கடலே. வந்து எடை என்றும் ஆளுகின்ற திருகுருவே குருவே. இத்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இலை பயமே. இத்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. வேலைக்கு ஓனால் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ள மனிதனுக்கு புத்தி இருக்குமா? இரண்டு மறைந்திருக்கும் மாலை காட்டமா, மாலை காட்டமா, இரண்டு மறைந்திருக்கும் மாலை காட்டமா. வெறுமே மலையாளம் மகளே நீ மனமையமா, அழகுலமா எனதாசை மான் வள்ளி, அழகுலமா எனதாசை மான் என் மான் என் மான் என் மான். யார் அபிமானம் சன்னியாசிக்கு முன்னிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில வாங்க போடுவாரு. நீங்க தேடி வந்த மான்குட்டி இங்கதான் இருக்கு அப்படின்னு நீங்க அனுமதி கொடுக்கணும். நான் பிடிக்கணும். பார்ப்பதற்கு அழகான பெண்மணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தாரம்னு சொல்லிட்டீங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். ஒரே ஒரு வார்த்தை ஓகுன்னு வாழ்க்கை சொல்லுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க சொன்னோன்னா தூக்கி கொடுக்கறது நாங்க என்ன அவ்வளவு சாதாரண நினைக்கல. வந்த ஆளுகளுக்கெல்லாம் நாங்க தூக்கி கொடுத்தது அதானே. ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன சொன்னேன்? சாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு அப்படின்னு. இருக்கணும். சாதி பற்று சன்னியாசிக்கே உண்டு அப்படிங்கிற போது நம்மெல்லாம் நமக்கு இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. சாதாரண மானிட பிறகு நீங்க நமக்கு இருக்காதா? அதனால என்ன சொல்றேன்? அதாவது மாடை கொண்டு போய் எங்கேயோ விட்டுப்புட்டு இங்கதான் வந்துச்சு மாடு அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? அதாவது மேல பரன் மேல இருந்து காவல் பாக்குறேன் நான். என்ன சொல்றேன் கேளுங்க. இருங்க இருங்க. ஏன் நீங்க தவறு சொல்லாதீங்க. நான் என்ன இடம் தெரியாம போற ஆளா? என்ன அப்படி சொல்றீங்க? எப்போது இடம் தெரிஞ்சுதான் போயிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து இடம் தெரியாம வந்து அங்கதான் பிழை இருக்குன்றேன். என்ன பிழை? என்ன பிழை கண்டுபிடிச்சீங்க? தவறு வேடுவர மேலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி பேசுறீங்க? ஆமா ஆமா சொல்லுங்க. அவங்க சொல்றத பார்த்தா வள்ளி சைடு தான் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க முகத்தை பார்த்தாலே நல்லது. அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. நீங்க மான வேற இடத்துல விட்டுட்டு நீங்க
நீங்க இங்க வந்து தவறெல்லாம் அது தேடுறீங்க. ஆளை பார்த்து இடம் போடாத ஊதுகாமல் இருக்கான். முகத்தை பார்க்காதீங்க. என்னமே செய்யலாம் இருக்கான். இல்ல நாங்க அப்படி இப்படிதான் ரெண்டு பேரும் நண்பன் இருக்காங்க. சரி நல்ல அருமையான ஒரு ஆம்பளை, நண்பன். ஆம்பளை. ஆமா பிரிக்க முடியாத ஒரு நண்பன் ரெண்டு பேர் இருக்காங்க. சரி அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தன் வந்து பெண் பெத்து பிடிச்சவன், ஓஹோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் தெய்வத்து மேல அளவு கிடந்த பக்தி ஒரு உள்ளவன். நண்பன் வந்து பெண் பித்து இவர் மாதிரி ஆமா இங்க பாத்தீங்களா? நீங்க தேடி வந்த ஆண்மானா பெண்மானா பெண்மா. அதுதான் சொன்னேன் ஆசைப்பட்டாங்க நிக்கிறீங்க அப்ப அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க, சரி நண்பா இன்னைக்கு காதலி என்ன வர சொல்லி இருக்கா, நான் போய் என் காதலிய பாத்துட்டு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி இன்னொரு நண்பன் என்ன சொல்றான், நண்பா இன்னைக்கு கார்த்திகை மாசம் மாசம் சனிக்கிழமை நான் போய் பெருமாளை தரிசனம் செய்துட்டு வர்றேன். புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம் சரி நான் போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வர்றேன், ரைட்டு நீ போய் பாத்துருவா அப்படின்றான். சரி அவன் கோயிலுக்கு போயிட்டான், போயிட்டேன் இவன் காதலிய பாக்குறதுக்கு போயிட்டான். சரி நாலு இடவுல ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க, ஐயோ பாத்துக்க முடியல. சரி அப்ப பெண் வீட்டுக்கு போனா பாத்தீங்களா, ஆமா அவனுக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சிச்சான். சரி கோயிலுக்கு போனா பாத்தீங்களா, அவனுக்கு வந்து நரகம் கிடைச்சிச்சான். இல்லையே கோயிலுக்கு போனா தானே சொர்க்கத்துக்கு போயிருக்கணும். நான் எப்படி பார்த்தா இவங்கிட்ட என்ன நியாயம் இருக்கு பாத்தீங்களா? இறைவனை வணங்கினவனுக்கு சொர்க்கம் கிடைக்கணும். அதை விடுத்து இப்பயே தெரியல. இப்ப பாத்தீங்களா யார் பேச்சுல உண்மை இருக்கு? இல்லைங்க சாமி இன்னும் சொல்லி முடிக்கல வள்ளியம்மா. பெண் வீட்டுக்கு போனவன் அங்க போய் என்ன நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான், என்ன ஆகா நம்மளுடைய நண்பனை கோயிலுக்கு போனான், ஆஹா பெருமாளை தரிசனம் செய்துட்டு வந்து வரேன்ட்டு போனான். அந்த ஆலயத்துல என்ன நல்ல விஷயங்களும் சொல்றாங்களோ, எப்படி ஒரு ஆராதனையில நடக்குதோ அப்படின்னு சொல்லி பெண் வீட்டுல உட்கார்ந்துட்டு ஆலயத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஆலயத்துல உட்கார்ந்துகிட்டு இவன் என்ன நினைக்கிறான், நம்ம நண்பன் வந்து நண்பனே அந்த அழகான பிள்ளைய கூட்டி போய் என்ன பண்ணிட்டு காதலிய பாக்குறதுக்கு போனானே, அங்க என்ன நடக்குமோ, எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்களோ, இது மாதிரி ஒரு காதலி நமக்கு இருந்திருந்தா அடடடா நம்மள சந்தோஷமா இருந்திருக்கலாமே அப்படின்னு ஆலயத்துல உட்காந்துட்டு அவன் நினைக்கிறான். அப்ப யாருக்கு நரகம் கிடைக்கும், யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும்? பொம்பளை யார் நினைச்சானா அவனுக்கு நரகம் கிடைக்கும். ஏன்னு கேளுங்க, இதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க இதுல ஒரு சின்ன விஷயம் கேளுங்க. பொம்பளையோட இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு ஏற்கனவே நரகத்துல இருக்கான். இனிமேல அவனுக்கு ஒரு நரகம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. நினைக்கிறதா தவறு. எந்த இடத்துல இருந்துகிட்டு என்ன எதுக்கு நீ வந்த எங்க சொல்றத காதல வாங்க மாட்டீங்களா? என்ன உங்க சௌரியத்தை பேசிக்கிட்டு நிக்கிறீங்க? எங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? பேசணும்ல, தொண்டை தட்டு போக கத்திக்கிட்டு இருக்கல. இருங்கப்பா பாருங்க, இன்னைக்கு அந்த குட்ட பையன் நாரதருக்கு சண்டை போடணும்னு நினைச்சேன், ஆனா தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஆனா அவனுக்கு வந்து நீங்க மாட்டிருக்கீங்க. முதல்ல என்னைய பார்த்து பேசுங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நேரம் இருக்கிறத கொஞ்சம் நேரம் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. அங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கு. என்ன சட்ட சிக்கல? கண்ணை பார்த்து பேசும்போது ஏதாவது நான் வந்தால பயந்துடுறாங்க. பயந்தா என்ன சொல்றோம்னு தெரியாம உளறாங்க. சொல்லுங்க என்ன பேச வந்தீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அதுதான் சொன்னேன்ல, பெண் வீட்டுக்கு போனவனுக்கு எதனால சொர்க்கம் கிடைச்சு எமதூதரை பார்த்து அந்த கோயிலுக்கு போன மாதிரி அவன் கேட்கிறான். ஐயா எமதூதரே, நான் வந்து கோயில்ல போய் பெருமாளை தரிசனம் செய்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தேனே, எனக்கு நீங்க எப்படி நரகம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அவர் சொன்னாரா, பெண் வீட்டுக்கு போனாலும் தெய்வத்தை பத்தி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா நீ ஆலயத்துல உட்காந்துக்கிட்டு நீ பெண்ணை பத்தில நினைச்சுக்கிட்டு இருந்த, அப்ப உனக்கு தான் நரகம், அவனுக்கு சொர்க்கம் அப்படின்னா எப்படி? பரவாயில்ல, அழகா பேசுறீங்க. ஆனா எல்லாம் சரியா இருக்கிற உங்களுக்கு அந்த ரெண்டுமே சரியில்லை பாருங்க. கடவுளுடைய படைப்புல எதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. என்ன இருக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவருடைய படைப்பு என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? இப்ப குறை இருக்கணும் இல்ல சுயமா வாசி சிந்திக்கணும். ஒரு வேடுவர் ஒரு தன்னடக்கத்தோட வந்து மான்குட்டியை கேட்டு இந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தகுந்த பதில் சொல்லவும் இல்லாம என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை கேட்டதுனாக்கா அத இது அப்படி இதெல்லாமா என்ன வந்த ஒரு வாணி ஏதாம குச்சி எடுத்து அடிச்சு அவர்கிட்ட என்ன சொல்றேன், ஐயா வேடுவரே வாங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம், இருந்தா புடிங்க இல்லைன்னா போயிட்டுங்க. அதே மாதிரி நீங்க வந்து சொல்லுங்க வேடுவர் எப்படி குடிச்சாரு அப்படின்னு நீங்க வந்து சொல்லுங்க, பாப்போம். எவ்வளவு துமுறுன்னு வரும். என்ன வேடுவரே இதானங்க நியாயம்? வேடுவரே ஏப்ப அதானே நியாயம்? வேடுவரே
உங்களுக்கு அனுபவம் பத்தல. ஒரு பெண் கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியல. அந்த வரமுறைகளை முதல்ல பேசணும். கற்றுக் கொடுங்க. நம்ம பேசுற பேச்சுல அவங்களா மனசு இறங்கி கொடுக்கணும். இப்ப பிடிச்சு கொடுக்கணும். நம்மளுக்கு வேலை மிச்சம். இப்படி தாட்டு போட்டு தந்தாருன்னா அவர் மிரண்டு ஓடத்தை. இல்ல அவர் கவிராஜன் சொன்ன மாதிரி கண்ணை காட்டினா வராத பொம்பளை கையை பிடிச்சிட்டு வரமாட்டான்னு சொன்ன மாதிரி அப்படி கிடையாது. வர்றதுலயே அவங்க தெரிஞ்சுக்கிறேன். எறும்பு ஊர கல்லும் தேய்முன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா உனக்கு இருக்கிற அனுபவம் மாதிரி யாருக்கும் கிடையாது. நான் என்னமோ நினைச்சேன். அதாவது மான் பிடிக்கிறதுக்கு எத்தனையோ விதமான வழிமுறைகள் இருக்கு. குழி வச்சு பிடிக்கலாம், பழ விரித்து பிடிக்கலாம், கறி வச்சு பிடிக்கலாம். இப்படி எத்தனையோ விதமான வழிமுறைகள் இருக்கும் போது நீங்க குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு அம்பை மட்டுமே வச்சுக்கிட்டு மான் பிடிக்கதான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துல நான் கிடையாது. அப்ப நீங்க எங்க இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில வந்திருக்கேன். வெள்ளிமலையில இருந்து வர்றீங்களா? மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு இடையில. வெள்ளிமலைக்கும் வேலுமலைக்கும் இடையில வேட்டையின் மார்க்கமா வரும்போது வெள்ளிமலைக்கு வேலுமலைக்கு இடையில மான்குட்டி பார்த்தேன். அழகான மான்குட்டி, அற்புதமான மான்குட்டி. அந்த மான்குட்டி பார்த்த யாரும் மான்குட்டி அங்க இருந்து இங்க ஓடி போக மாட்டேன். அந்த மான்குட்டி பார்த்த யாருமே விட்டுட்டு போக மாட்டேன். அவ்வளவு ஒரு அழகு, மிகவும் அற்புதமானது. குட்டி போட்டது ஒரு மானாய், உயிருக்கு இருமானாய், மொழிகளில் மும்மானாய், மறைகளில் நாமானாய், ஆக்கத்தில் ஐமானாய், சுபைகளில் அருமானாய், பதங்களில் எழுமானாய், சித்துக்கும் பொருள் எம்மானாய், உள்ளம் தித்திக்கும் நவமானாய். இதை விட யாராவது சொல்ல முடியுமா? அதாவது சொல்லக்கூடாது. நல்லா மானன்னு தெரியுது. பத்தான மானாய். ஒரு விஷயம் கேளுங்க. இதுவரை யாரையுமே பற்றாத மானாய், விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி இறுதியில் தன்னை ஒன்றாக்கி உள்ள மறைஞ்சிருக்கா. சாதாரணமான மான் நினைச்சீங்களா? மானுக்கு எத்தனை காலு? எத்தனை காலு? நான் தேடி வந்த மான்குட்டி 8 காலு. அதனாலதாங்க வேடர்களை பதட்டப்படுறாப்புல பொருளை காணும். இல்ல இல்ல, இவருக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாத மூளை குழம்பு போச்சு. கால நேரத்துல எப்படி சொல்லுவீங்க? 8 கால் எப்படி எந்த மாட்டுக்காவது 8 கால் எடுத்து பாத்திருக்கீங்களா? என்ன அர்த்தம்? எப்படி சொல்லுங்க. 4 கால் 1, 8 கால் 2 தானே? என்னங்க இடம் தெரியாம போக மாட்டேன், பாதை தெரியாம வர மாட்டேன், எந்த ஒரு தகுதி இல்லாம இந்த இடத்துக்கு வந்து நிக்க முடியுமா? ஆள் அரட்டி பாக்குறீங்க. என்னுடைய மான்குட்டி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற காரணத்தினால வல்லன்னு சொல்லி வாதம் செய்யாதேன். நல்லா அல்லவல்லி, நல்லா அல்லவல்லி. என்ன நல்லா பள்ளியில நல்லா தான் இருக்கியா? பாத்துக்க அம்சமா தான் இருக்கிய. பேச்சு சரியில்லையே. ஏன் என்னாச்சு பேச்சுக்கு? அடுத்த முறைக்கு ஆசைப்படுறீங்களே. அடுத்த முறை இது வரைக்கும் நாங்க ஆசைப்பட்டதே கிடையாது. எங்க அண்ணன் 7 பேர் ரோசக்காரங்க. இதெல்லாம் தெரிஞ்சுன்னு அவ்வளவுதான். கொடுத்து விடு மானை கொடுத்து விடு, என்னை ஒரு தரம் குடிக்க விடு, நீயும் குடிக்க பாதம் செய்யாத நல்லா கொடுத்து விடு மானை கொடுத்து விடு, குடிக்க விடு என்னை குடிக்க விடு. பந்தமான கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேணாமா? கொஞ்ச நாட்டுக்காரர்களின் பழக்கம் இல்லாமா? கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேணாமா? கொஞ்ச நாட்டுக்காரர்களின் பழக்கம் இல்லாமா? நெஞ்சலக்கம் பெண்களுக்கு இருக்க நெஞ்சலக்கம் பெண்களுக்கு இருக்க வேணாமா? நீ கொடுத்த மயில் கண்ணன் மூணு காலாமா? அம்மா வள்ளி பொண்ணு நீ புடிச்ச மயில் கண்ணன் மூணு காலாமா? வெட்டு வேட்டை வெட்டு வேட்டை தன்னால வெளிக்குது, சத்தம் போட்டு சவுடாலு பேசுது. விடுவேனா நான் விடுவேனா, விட்டு விட்டு கொடுக்க போவேனா. வந்திருக்கும் நாடு உங்க சொந்தக்காரன், வெள்ளிமலை வாழுகின்ற கந்த வேறந்தான். வந்திருக்கும் நாடு உங்க சொந்தக்காரன், வெள்ளிமலையில் வாழுகின்ற கந்த வேறந்தான். கண்ணியமாய் மான் பிடிக்க வந்த வேறந்தான். கண்ணியமாய் மான் பிடிக்க வந்த வேறந்தான். கனிவான உள்ள கொண்ட முட்டு வெட்டு வேட்டை வெட்டு வேட்டை தன்னோட வெடிக்குது, சத்தம் போட்டு சவுடாது விடுவேனா நான்
எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடித்தலையில் ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு வாடி இருக்குமா கொக்கு. நீ போய் கால காத்தால அதாவது ஒரு கொக்கு என்ன பண்ணிருச்சா ஒரு குளத்தங்கரையில. நீங்க எங்க போறீங்க? கொக்கு தான் போச்சு, நீங்க போக கூடாது. எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போங்க. இருங்க உங்களை வச்சுதான் மாலை மாத்திட்டு போயிடலாம். கல்யாணம் பண்ணாங்க. முதல் ராத்திரி இருக்குது, ஃபர்ஸ்ட் நைட் இருக்குது, சாந்தி முத்திரம் இருக்குது. நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? எதை பார்த்தாலும் பாக்காட்டு சாந்தி முத்திரத்தை நீங்க பாத்துட்டு போறீங்க. தூத்துக்குடி மாவட்டம். அந்த கொக்கு என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப பசியோட இருக்கு. இன்னைக்கு ஏதாவது மீன் எல்லாம் வந்துச்சுன்னா பிடிச்சு நிறைய சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த கொக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன மீனா வந்திருக்குது. அந்த மீன் சின்ன சின்ன மீனை எதெல்லாம் பிடிச்சா போதுமா, நம்ம வயிறு பசியாருமா, இதெல்லாம் போதுமா, இதெல்லாம் பத்தாது, நமக்கு பெருசுதான் வேணும் அப்படின்னு அந்த கொக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கு. வர வர அந்த சின்ன மீனெல்லாம் விட்டுருச்சு. பெரிய மீன் வரவே இல்லை. அது என்ன நினைச்சுச்சு, ஆகா இந்த சின்ன மீனா வந்துச்சு, அப்பவாது பிடிச்சு சாப்பிட்டு இருக்கலாம். இப்ப அதையும் விட்டு இதையும் விட்டு இப்படி ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு நினைச்சு வேதனைப்பட்டுச்சான். அது மாதிரி மான் இங்கதான் வந்துச்சுன்னு சொல்லி இவரு ஏமாந்து போறாரு. ஆனா இந்த இடத்துல நிறைய மான் இருக்கு. ஆசைப்பட்டு சொன்னா அண்ணன் 7 பேர் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க சொன்ன மானுக்கு எத்தனை விதமாக என் முன்னே உரைத்தாலும் அத்தனையும் உண்மையா ஐயா, அத்தனையும் உண்மையா. எத்தனை விதமாக என் முன்னே உரைத்தாலும் அத்தனையும் உண்மையா ஐயா, அத்தனையும் உண்மையா. வனம் தேடி வந்தது மான் என்று செப்புதல் முறையாகுமா ஐயா, சொப்பனம் கண்டீர்கள். நீங்க தேடி வந்த மானுக்கு ஏதாவது அண்ணாட்டம் இருக்கா? அடையாளத்தை சொல்றேன். மான்குட்டி எப்படி என்னை வந்து தேடி வந்து ஒட்டுதுன்னு பாருங்க. சரி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, வள்ளியம்மன் நான் புடிச்சு தரேன். காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நின்றுள்ளாவும் நற்காரிகையே. காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நின்றுள்ளாவும் நற்காரிகையே. மேயாதமான் இது மேயாதமான். தந்தனமும் புழுகும் கமலும் தலமங்கலம் என்று சுழங்கு பறந்தவும் மேயாதமா காணை குறவர் கண்மணி என உலகான குயிலில் மிகவுடையது மேயாதமா. காண குறவர் கண்மணி என காண குயில் தான் குரலுடையது மேயாதமா. தேனும் பாகும் தினமாவும் தின்பதன் ஆதரவுள்ளது போதும் மேயாதமா. பாசம் தினமாவும் தின்பதினால் ஒரு புள்ள முதல் மேயாதமா. ஆயாதம் ஒம்புரே இருந்தாலும் அது சாயாத ஒம்புரில் இருந்தாலும் ஒம்புரே
கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பால் போன்ற நல்வே மான் நல்வேனே துளங்கின புல்லில் மான் வர கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ நான் வந்து மான் குண்டான அக்காலத்தை தான் கேட்டேன். சரி நீங்க என்ன ஒரு பெண்ணை வரைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? மான் என்றாலும் பெண் என்றாலும் உண்டுதானே எப்படி வள்ளி எப்படி இருக்கு? உன்னைத்தான் தேடி வந்தேன் என்னையா? உன்னையே காதலிக்கின்றேன் உன்னையே திருமணம் முடிக்க ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா நெற்றிரவு வந்தவளா நிறஞ்சையின் போ தந்தவளா ஏ அச்சுக்கு ஏ குமுக்கு 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 நெற்றிரவு வந்தவளா நிறஞ்சையின் போ தந்தவளா அவளா இவளிலவே மனசுக்குள்ளே நினைக்குது கிளிப்பிள்ளே 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 கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்கும் பறக்குது அண்ணா அண்ணா வீட்டுக்கு அண்ணா சாப்பிட போயிருப்பேன் வந்துட்டேன் என்ன ஜௌரியம் கோயில்ல இருந்து மாலை இருக்கிறேன் அண்ணே மானை தேடி வந்தேன்னு சொன்னாரு. அவர் மானை தேடி வரலையா? என்னதான் தேடி வந்தேன்றாரு. உங்களையா ம். யாரு ஒருத்தர் இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. அவரை கும்பிட எல்லாம் சரியா இருக்கும்ல. கூப்பிட்டுருவா கும்பிட பூஜையில இருந்தேன். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கார்த்திகை திருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கார்த்திகை திருநாள் ஒரு நாளா முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். வைகாசிக்கு சாக திருநாள் அந்த வண்ண கதிர்வேலன் திருநாள். வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ண கதிர்வேலன் திருநாள். வடிவேல் குமரன் திருநாள் வடிவேல் குமரன் திருநாள். கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள். கந்த சஷ்டி குரு திருநாள் கந்த சஷ்டி குரு திருநாளா கருணை பொழிகின்ற பெருநாள். கந்த சஷ்டி குரு திருநாளா கருணை பொழிகின்ற பெருநாள். வாங்கக்கா கல்யாணம் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். முருகா ஏறுமையில் ஏறுவிலை ஆடு முகம் ஒன்று வாங்க எல்லாரும் வாங்க அக்கா ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குண்டூர்வ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று இந்த வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று ஆறுமுக மாடபெருமாள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே முருகா முருகா முருகா. மல்லி வேடனாக வந்தது நானே உன்னை அடைய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட காரணத்தால் நமது திருமணம் இனிதே நடைபெற வேண்டும். சேதனு மரம் சுவாமி தாரத்தில் இரண்டாயிரமாக இருந்தாலும் இருந்தாலும் தெய்வயானை வள்ளி என்று அழைக்காமல் மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணியன் என்று இன்று முதல் அழைப்பார்கள். சம்மதம் தானே? இங்க வாங்கடா அந்த பூவை போட்டு போங்கடா பிச்சு கொடுங்க பாருங்க. கட்டி வேணும் வாங்கடா பார்த்து நாடு செழிக்க வேணும் நல்லவள புரிய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்லவள புரிய வேணும் குரு செழிக்க வேணும் ஜன தங்கமே மழை புரிய வேணும் பாட்டி பறவை
அமைதியாய் வாழவே தங்கமே. இடி சங்கரா சுவாமிகள் நாம வாழ்க, நாடகங்களை வாழ்க, நடிகர்கள் ஊர் பொதுக்களை வாழ்க, வாழ்க வளர்க.